என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு பெண்ணை பற்றி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு பெண் உன்னை தேடி வருகிறாள். அதுவும் தன் கைகளில் ஆதாரத்தோடு உன்னை தேடி வருகிறாள். இவள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. ஆதாரத்தோடு ஒருவர் கேட்க போகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றதல்லவா? என் குழந்தையே, என்ன ஆதாரம்? இந்த பெண் யார்? உன்னிடம் கேட்கப் போகின்ற கேள்வி என்ன என்பதனை எல்லாம் இந்த கருப்பன் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதை சொல்லும் நேரமும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய். நீ பட்ட வேதனைகளிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ கடந்து வருவாய். உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ சரியாக தெரிந்து கொள். கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய மாற்றங்களை என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இந்த கருப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஆதாரத்தோடு உன்னை தேடி வருகின்றவளுக்கு நீ பதில் சொன்னாயானால் மட்டும்தான் வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் சரியானதாக இருக்கும். இல்லை என்றால் எப்பொழுதும் பல குழப்பங்களுக்கு மத்தியில்தான் நீ இருந்து கொண்டிருப்பாய். பல விஷயங்களை நீ சூழ்ந்துதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரமும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டிரு. உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நான் கவனமாக உனக்கு தெரிந்து கொள்ள சொல்லிவிட எப்பொழுதுமே வருபவன்தானே. கருப்பன் எப்பொழுதாவது உன்னை கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுக்காமல் இருந்திருக்கிறேனா? உனக்கு வருகின்ற கஷ்டத்தை தான் உன்னிடத்தில் சொல்லாமல் நான் விட்டிருக்கின்றேனா? இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவிலான அதிசயத்தை நடத்தும். இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எண்ணி கலங்கியது எல்லாம் போதும். இனி எல்லா நேரமும் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் தருணம். அதை நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாதே. இந்த நேரமும் இனி எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற அன்பினை நீ விட்டு விடாதே. அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலுமே என் பிள்ளை நீ சரியானபடி உனக்குரிய புரிதலோடு நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இன்றோடு இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரச்சனைகள் எல்லாமும் முடிவடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் நின்று என் பிள்ளை இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக நீ உன்னை மீட்டெடுத்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்ட ஒரு பெண்ணால் தான் இதை செய்ய முடியும். எங்கோ ஒரு தவறு நீ செய்திருக்கிறாய். அந்த தவறை உனக்கு எடுத்து காட்டி சொல்ல அதன் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கத்தான் இவள் வந்திருக்கின்றாள். ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறு. நீ செய்த ஒரு தவறை இல்லை என்று உனக்கு நீயே நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நடந்த தவறை கூட இல்லை இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு நான் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ நழுவ விடாமல் எப்பொழுதும் சரியாகவும் தெளிவாகவும் நீ இருந்து விட்டால் அது போதும். கருப்பன் உனக்கு சொல்ல வந்த வார்த்தைகள், இந்த பெண் உனக்கு எந்த தவறான விஷயத்தையும் சொல்ல வரவில்லை.
உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களைத்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது இவை என்னாலும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்காக எடுத்துச் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்ன நினைக்கிறேனோ, உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை நீ உன்னுடையதாக சரியானபடி புரிதலாக நீ எடுத்துக்கொண்டால் அது போதும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எப்பொழுதும் என் பிள்ளை நினைத்து நீ தவிர்க்க மாட்டாய். இந்த பெண் யார் தெரியுமா? உன்னுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் அதிகமான ஈடுபாடு கொண்டவள். உன்னுடைய பணப்பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவள். பணம் என்ற ஒன்று எல்லோருமே சம்பாதிக்கிறோம். ஆனால் உன் கைகளில் அந்த பணம் தங்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துவதோடு மட்டுமல்லாமல், நான் எப்பொழுதுமே தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகின்றேன், தேவையில்லாமல் நான் எந்த ஒரு செலவுகளையும் செய்யவில்லை, ஆடம்பரமாக நான் இருக்கவில்லை என்று நீ உனக்கு நீயே சொல்லிக்கொண்டாலும் நீ உன் வாழ்க்கையில் ஆடம்பரமான செலவுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என்று சொல்லத்தான் லக்ஷ்மி தாயானவள் ஆதாரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றாள். சிக்கனம் எப்பொழுதும் வாழ்க்கையில் தேவை. என் குழந்தையே, பணம் என்ற ஒன்று இப்பொழுது வாழ்க்கையின் மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அது இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அதுதானே வாழ்க்கையாக மாறி இருக்கின்றது. அது இருந்தால்தான் நமக்கு உணவு கூட கிடைக்கும், அது இருந்தால்தான் நம்மால் வாழ முடியும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிலும் நாம் நமக்கானவற்றை சரியாக பெறும் பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு எதை செய்தாலுமே அதை நான் சரியாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு எதை தந்திட்டாலுமே அதை நான் உன்னோடு நின்று உனக்கு கவனமாக கொடுப்பேன். லக்ஷ்மி தாயானவள் வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கவனித்தும் நீ ஒவ்வொரு பண விஷயங்களிலும் திணறி தவிப்பதை உன்னோடு இருந்தும் தெரிந்து கொண்டும் தான் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உனக்கு வாழ்க்கை வேதனைகளை கொடுக்கவில்லை என்றாலும் நீ எதற்கும் கலங்காமல், எப்பொழுதும் பதறாமல் நீ முன்னின்று உனக்கானவற்றை சரியாக பெற்றிட வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணம் என்ற ஒன்று நம் கைகளில் இருக்கிறது என்றால் அதை சேமிப்பிற்கு எடுத்துக்கொண்ட பிறகுதான் செலவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பொறுப்பு வரும். ஏன் தெரியுமா? 10,000 ரூபாய் உன்னிடம் இருக்கிறது என்றால் குறைந்தது மாதம் ஒரு 1000 ரூபாயை சேமிப்புக்கு என்று நீ எடுத்து அதனை ஒதுக்கிவிட வேண்டும். அதன் பிறகு உனக்கு கிடைக்கின்ற அந்த 9,000 ரூபாயில் உன்னுடைய அத்தியாவசிய விஷயங்கள், உனக்கு தேவைப்படுகின்ற செலவுகளை நீ செய்ய வேண்டும். அனாவசியமான செலவுகளை நீ செய்தாயானால் நிச்சயமாக நீ சேமிப்புக்கு எடுத்துக்கொண்ட இந்த 1000 ரூபாயும் உனக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். அதனால் எப்பொழுதுமே நீ சொல்கின்ற வார்த்தை, நான் சேமிக்கிறேன், நான் அதிகமாக செலவு செய்வதில்லை என்று. ஆனால் நீ சற்று உற்று நோக்கி கவனித்து பார், நீ எத்தனை ரூபாயை அனாவசியமாக செலவு செய்து கொண்டிருக்கிறாய் என்று. அதில் இன்னமும் என்னுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? அவர்களுக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் என்பதற்காக யார் என்ன சொன்னாலும் அதை நம்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். தெய்வத்தின் பெயரை சொல்லி யாராவது பணம் கேட்டால் அதை அப்படியே கொடுக்கிறார்கள். இன்னமும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி 5 பேருக்கு உணவிற்கு பணம் கொடுங்கள், 10 பேருக்கு உணவுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் இதையெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவர்களினுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தி கொள்வார்கள். இதுதான் உண்மை. என் குழந்தையே, உண்மையாகவே 10 பேருக்கு
உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஒருபொழுதும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி நிற்க மாட்டான். தன்னுடைய உழைப்பால் அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பானே தவிர ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை அவன் செய்துவிட மாட்டான். இப்படி ஒருவன் செய்கிறான். நல்ல திறமையோடு இருக்கின்ற ஒருவன் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி கேட்கிறான் என்றால் அப்பொழுதே விழித்து கொள்ள வேண்டும், இது பொய் என்று, இது நம்மை ஏமாற்றுகிற செயல் என்று. அதைத்தான் லக்ஷ்மி தாயானவள் என்ன சொல்கிறாள் என்று நீ புரிந்து கொண்டாயா? பணம் என்ற ஒன்று உனக்கு கிடைக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதை நீ அதிகமாக இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதிகமாக இந்த வாழ்க்கையில் அதை நீ இழந்து பெரிய அளவில் வேதனைகளை சந்திக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக அவர் சொல்கின்ற வார்த்தை இதுதான். நீ எவ்வளவுதான் சொன்னாலும், நீ எவ்வளவுதான் செலவு செய்யவில்லை என்று சொன்னாலும் உன் பக்கம் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றது. நீயும் அதிகமான அளவில் பணத்தை விரயம் செய்கின்றாய். இனியாவது பணத்தை தெய்வமாக வணங்கி அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்ய வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீ அதனை செய்ய நினைக்காதே. நாளை உனக்கு ஒரு அத்தியாவசியம் வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டிருப்பாய். மற்றவர்களின் கையேந்தி நின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்காதே. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னிடம் பதில் இருக்கின்றதா? லக்ஷ்மி தாயானவள் கொண்டு வந்த ஆதாரத்திற்கு உன்னிடம் பதில் இருக்கின்றதா? என் குழந்தையே, எல்லோருக்குள்ளும் இந்த கெட்ட பழக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. சேமிக்கிறார்கள், கொஞ்சம் பணத்தை கையில் வைக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் படபடவென்று செலவுகள் ஏதாவது வரும் பொழுது, ஏதாவது ஒரு அற்ப சந்தோஷம் கிடைக்கும் என்றும் பொழுது உடனடியாக அந்த பணத்தை எல்லாம் செலவு செய்து விடுகிறார்கள். அதன் பிறகு ஒன்றுமில்லாமல் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மாற்றத்தான் வேண்டும். அந்த நேரம் நம் பேச்சை நம் மனது கேட்கவில்லை எனும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்வது என்பது சற்று கடினமான சூழ்நிலையாக மாறிவிடும். இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று அத்தனையையும் சாதிக்க வேண்டும். நமக்குரிய பக்குவத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நம்மால் முடியும் என்ற எண்ணம் வர வேண்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு எதையுமே சாதிக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இனி நடக்கப் போவது எல்லாமும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் நிறுத்தட்டும். கலங்காதிருந்தால் அத்தனையும் உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும். தயங்காமல் நின்றால் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையாக நிறைவாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்ததா? உன்னை தேடி ஆதாரத்தோடு வந்த லக்ஷ்மி தாயானவளிடம் நீ இல்லை என்று எதையும் மறுக்கப் போகிறாயா? ஏனென்றால் அவள் உன்னோடு இருப்பவள். நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உன்னிப்பாக கவனிப்பவள். இத்தனை நாளும் இப்படித்தான் உன் கையை மீறி செலவு செய்துவிட்டு அதன் பிறகு எதுவும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டு தெய்வத்தின் முன்னால் நிற்கிறாய். இனியாவது இதில் கவனம் கொண்டும், இனியாவது இதில் தெளிவு கொண்டும் நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு இது போன்ற செய்திகள் வந்துவிடும். நான் இருக்கும் வரை தெய்வங்கள் மனதில் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வந்துவிடும். அதனால் உன்னை தேடி வருகின்ற செய்திகளை எல்லாம் எந்த இடத்திலும் நீ தொலைக்காமல் இருந்து விட்டால் அது போதும். உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கான நன்மைகளை கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொன்னவா, இனியாவது உனக்குள் சிக்கனத்தை உருவாக்கி உன்னுடைய எதிர்கால தேவைக்கான பணத்தை நீ சேமித்து வைத்து உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கட்டும். உன்னை குறை சொல்ல வரவில்லை. இப்படி ஒரு தவறு உனக்குள் இருக்கிறது, அதை நீ திருத்திக் கொண்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்றுதானே லக்ஷ்மி தாயானவள் சொல்கின்றாள். அதனை நீ உணர்ந்து கொள். இருக்கும் பொழுது அதன் அருமை தெரியாது. செலவு செய்த பிறகு அதற்காக நீ ஓடி திரியும் பொழுதுதான் அதன் கஷ்டம் என்னவென்று தெரியும். அதனால் எப்பொழுதுமே
எதையுமே நீ சரியாக ஏற்றுக்கொண்டிரு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.